friends, welcome to our channel. நான் உங்க chef ராம்குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா chicken nuggets தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். நல்ல ஒரு கிறிஸ்பியான yummy-யான chicken nuggets செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Chicken nuggets பார்த்தீங்கன்னா boneless chicken எடுத்துக்கோங்க. breast piece எடுத்துக்கினா boneless பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி boneless பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 200 கிராம் chicken boneless எடுத்துருக்கோம். இப்போ சிக்கன்லாம் இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஒரிக்கணும், அப்படி இல்லைனா மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பிளாக் பெப்பர் இல்லை ஒயிட் பெப்பர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் நல்லா அரைஞ்சிருக்கணும். ஸோ அப்போ நம்ம அந்த ஷேப் பண்ண சொல்ல கரெக்டாக வரும். இப்போ இந்த சிக்கனை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் பிரெட் க்ரம்ஸ் இல்லை பேங்காக் க்ரம்ஸ் சொல்லுவாங்க, அதை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் மிக்ஸிங்கோட சேர்த்து அந்த பிரெட் க்ரம்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண சொல்ல சப்பாத்தி டோ மாதிரி வரும். இப்போது அதை ஒரு சின்ன சின்ன பால் ஷேப்புக்கு பண்ணிக்கலாம். பால் ஷேப் பண்ணிவிட்டு கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ஸ்கொயர் ஷேப் மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கொயர் ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு சிலிண்டர் ஷேப் இல்லை உங்களுக்கு பால் ஷேப் எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் நகர்ஸில் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து ஸ்டாண்டர்டான ஷேப். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அது மாதிரி எல்லா மிக்ஸிங்குமே இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 2 எக் ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த எக்கு வந்து அந்த சிக்கனை கோட் பண்ணுறதுக்காக அந்த க்ரம்ஸ் மேலே ஒட்டணும். ஸோ அதுக்காக தான் இந்த கோட்டிங் பண்ணணும், எக் கோட்டிங். எக்கில் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒயிட் பிரெட் க்ரம்ஸில், அதாவது பேங்காக் க்ரம்ஸில் க்ரம் பண்ணி எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஸோ 1 பை 1 இப்போ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதில் கோட் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக வச்சு அதே ஷேப்புக்கு நம்ம க்ரம் ஒட்டுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதே மாதிரி எல்லா சிக்கனுமே இந்த மாதிரி க்ரம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நகட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே க்ரம் பண்ணியாச்சு சிக்கன் எல்லாத்தையும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஆயில் வந்து மீடியமான டெம்பரேச்சரில் வச்சு இந்த எல்லா நகட்ஸும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப ஹையாக இருந்தாலும் மேலே வந்து சீக்கிரம் கருப்பாயிடும். ஸோ மீடியமான டெம்பரேச்சரில் வச்சு ஒரு 5 பீசஸோ இல்லை 6 பீசஸோ ஃப்ரை பண்ணி எடுங்க. ரொம்ப அதிகமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண சொல்ல, லேடல் விட்டு மிக்ஸ் பண்ண சொல்ல அது உடஞ்சிரும். ஸோ பார்த்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னு எடுத்துருங்க. நல்லா ஒரு க்ரன்ச்சியாக ஜூஸியான சிக்கன் நகட்ஸ் ரெடி. நீங்களும் சிக்கன் நகட்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் வேற ரெசிபி வீடியோல பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.